வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரி 7 ஃபில்ட்டு ஸ்லீவில் வச்சு தைக்க போகிறோம். பஃப் கை இல்லை இது. இது 7 ஃபில்ட் வைக்க போகிறோம். இது கை லென்த்து 10 இன்ச்சு இருக்குது. ஆனால் நம்ம தைக்க போகிற ப்ளவுஸ் 6 இன்ச்சு இருக்குது கை இறக்கம். அதுலேயும் 7 ஃபில்ட் வைக்க போகிறோம். வாங்க பொறுமையாக போய் பார்ப்போம் வீடியோவை. ஃபஸ்ட்டு கை ரெடி பண்ணிப்போம். ஸ்லீவு நம்ம அர்க்காத் பண்ணி வச்சுருப்போம், நேச் போட்டிருப்போம். அந்த நேச் கீறிக்கலாம். கீறிக்கிட்டு அப்படியே அந்த கரையை கொஞ்சம் லைட்டாக கீறி மடிச்சுட்டு அப்படியே வச்சிரும். பார்டர் இருக்குது, பார்டரை அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். ஸ்லீவ் ஆப்போசிட் ஃபாலோ பண்ணிக்கங்க. பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே, ஈஸியாக புரியும். நம்ம எப்போ போட்டாலும் ஃபுல் வீடியோ தான் போடுவோம். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. ஷார்ட் வீடியோ கூட சரி, ஃபுல் வீடியோ தான் போடுவோம். எதாவது கட்டிங்காக இருந்தாலும் சரி, ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் சரி, எல்லாம் ஃபுல் வீடியோ தான் போடுவோம். நம்ம பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. பாருங்கள், முண்டா கழிச்சிருக்கும் ஒரு பக்கம், முண்டா கழிக்காத ஒரு பக்கம் இருக்கும். அதை பார்த்து தச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரத்தையல் போட்டுக்கிறோம். அப்புறமேட்டுக்கு ஒரு 1.25 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுப்போம். அப்போ தான் வெளியே லைனிங் பிட்டு வராமல் இருக்கும். இல்லை லைனிங் உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இருக்காது. தச்சு போட்டு ஒரு 2-3 தடவை தண்ணியில் போட்ட பிறகு பார்த்தா உடனே உள்ளே ஈத்துக்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சில் ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இழுத்துட்டு வராது. இப்போ கீழே ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். இது நார்மல் ஃபில்ட்டு. அந்த ஸ்லீவ் ஃபில்ட் வைக்கக்குள்ளே ஒரே லெவலாக வைக்கணும். ஒரு நூல் ஃபில்ட் வைக்கிறீங்கன்னா அந்த ஒரே நூல் மாற்றி மாற்றி வைக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக அந்த கை தூக்கணும் மாதிரி கரெக்டாக வரும் ஸ்லீவ் போட்ட பிறகு. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ரெண்டும் ஒரே மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிப்போம். இதில் மூண்டா இருக்கும், ஆப்போசிட் இருக்கும். கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இது 6.5 இன்ச்சு இருக்குது. கை லூஸ் 14 இன்ச்சு இருக்குது. கையாக இருக்கும் 6.5, கை லூஸ் 14. ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கச்சோலி பட்டு ரெடி பண்ணிப்போம். அது கோல்டில் ஷைனிங் துணி ப்ளவுஸு. ஆனால் மேலே இருக்கிற துணி கலர் தான் அது. உள்ளெல்லாம் பார்த்தா அந்த கலர் தான் இருக்கும். மேலே லைனிங் வைக்கிற கலர் தான் இருக்கும். அந்த ஷேடு கோல்டு கலராக தெரியுது நம்மளுக்கு. இப்போ ஆப்போசிட் பார்த்துங்க. கச்சோலி பட்டை ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு லைனிங் மேலே ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்குங்க. கச்சோலி பட்டை பக்கமாக திருப்பிங்க. அந்த பக்கமாக லைனிங் பக்கமாக திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு 2 லைனிங்கை மடிச்சுட்டு உள் பக்கமாக மடிச்சுட்டு மேலே ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு 2 பீஸும் வச்சுட்டு மார்க் பண்ணிப்பாங்க. ஃப்ரண்ட் பக்கம் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். மாற்றி மாற்றி வைக்கணும். இது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஸ்லீவு, கச்சோலி பட்டை, ஃப்ரண்ட்டு எல்லாமே ஆப்போசிட் வரும். அந்த ஆப்போசிட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு 1.5 இன்ச்சு விட்ருக்கோம் துணி எக்ஸ்ட்ரா. ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அப்படியே 1 இன்ச்சாக மடிச்சிக்கலாம். உங்களுக்கு எதனா கஷ்டம் வந்தால் ஃபஸ்ட்டு சுற்றி ஒரு தையல் போட்டுக்குங்க. போட்டு
ஒரு 1/2 இன்ச்சு வந்து இடுப்பு மடித்து அப்புறமேட்டு வந்து 1 இன்ச்சாக மடிச்சுக்கங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சா சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஈஸியாக இருக்கிறதால வந்து அந்த மாதிரியே தையல் போட்டுக்கிறேன் நான். இப்போ வந்து சுற்றி ஒரு தையல் போட்டுப்போம். இந்த லைனிங் வந்து கஸ்டமரே எடுத்து கொடுத்தாங்க. நம்ம எடுத்திருந்தால் வந்து கோல்டு கலரில் வந்து லைனிங் எடுத்திருப்போம். அவங்க கஸ்டமரே இந்த ஷேடு இருக்கிறதால அந்த ஷேடுக்கே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் வந்து அந்த லைனிங்கே வச்சுக்கிறோம் நம்ம. ஃப்ளாட்டாக தைச்சி உங்களுக்கு எதனா கஷ்டமாக இருந்தால் ஒரு 1 இன்ச்சு முன்னாடியே வந்து ஃபுல்லாக வந்து குண்டூசி குத்திங்க. ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு குண்டூசி குத்தி சுற்றி ரவுண்ட் பண்ணிங்க. அப்புறமேட்டு இந்த மாதிரி சுற்றி தைச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தைச்சிட்டு பிறகு எல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், நம்ம இன்னும் கட் பண்ணல பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரியாக இருக்குது. ஃப்ரண்ட்டு ஜாயிண்ட் இன்னும் கட் பண்ணலாம் நம்ம. இந்த கீழே தைச்சிட்ட பிறகு தான் வந்து ஜாயிண்ட் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆப்போசிட் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு தடவை வந்து ஆப்போசிட் தப்பாக தைச்சிட்டு திருப்பி ஃபுல்லாக பிரித்து தைப்போம். ஞாபகம்லாம் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்ட பிறகு தான் கடைசியில் கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணவங்களுக்கு தான் வந்து ஒருத்தர் பார்ப்பாங்க. அப்புறமேட்டு பார்த்தா மாறி இருக்கும். திருப்பி எல்லாம் ஃபுல்லாக பிரித்து திருப்பி தைக்க வேண்டியது வரும். அதில் ஃபஸ்ட் தைக்கக்குள்ளே வந்து ஆப்போசிட் கரெக்டாக பார்த்து தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம். இது வந்து 1.25 இன்ச்சு இருக்குது. 1.25க்கு 3 இன்ச்சு டாட் பிடிக்கிறோம். அதான் 3 இன்ச்சு 2.25 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கிட்ட இருக்கும். அது வந்து 3 இன்ச்சு வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு டாட்டில் போடக்குள்ளே வந்து ஒரு 1 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. இந்த அக்கல்லேருந்து போடுறது வந்து ஒரு 1 இன்ச்சு எல்லாமே 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. அப்போ தான் வந்து கப் ஷேப் நல்லாயிருக்கும். கீழே கன்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே வந்து கீ டாட் போடக்குள்ளே எப்பவுமே வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்கணும். 3 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு இருந்தாலும் பரவாயில்ல. டாட் வந்து ஒரு 1.25 இன்ச்சு இல்லைனா வந்து 1.5 இன்ச்சு வைக்கணும். ரொம்ப சின்னதாக டாட் பிடிச்சிங்கன்னா வந்து கீழே கப் ஷேப் வராது. ரொம்ப அழுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டு. அந்த டாட் தான் மெயினாக அதை பார்த்து போடுங்க. சில பேர் டாட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் பிடிப்பாங்க. கீழே 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு பிடிப்பாங்க. அது கப் ஷேப் வராது. பாருங்கள், டாட் போடுறோம். 1.25 இன்ச்சு போடுறோம். 1.25 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு டாட் போடுறோம். 2.5 இன்ச்சு கூட டாட் போடலாம். இது வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்துகிறோம். அந்த இன்னொரு டாட் அக்குலேருந்து போடுற டாட்டை வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்திக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு. பாருங்கள், காமிப்பேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்போ தான் எல்லாம் கப் ஷேப் ரொம்ப கம்மியாக சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பக்கம் வைக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி வைங்க ஷேப்புக்கு. அங்கேருந்து ஆரம்பிங்க. ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே ஃபுல்லாக ஒரே லெவலாக வந்து கீழே வந்து மடித்து விட்டுக்குங்க. அந்த கீ டாட்டை வந்து நல்லா மடித்து விட்டுக்குங்க. கிராஸாக மடித்து விட்டுட்டு அப்புறமேட்டு தைங்க. இப்போ இன்னொரு கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணிப்போம்.
இதுவும் 1/2 இன்ச்சு முன்னாடி நிறுத்தி செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அங்கே வந்து வச்சு 1/2 இன்ச்சு தைச்சிப்போம். ஒரு 4 நேட்ச் போட்டுப்போம். அப்போ தான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வந்து திரும்பும். இல்லை வந்து கீழே கச்சாலி பட்டியை தூக்குன மாதிரி இழுத்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 4 நேட்ச் போட்டுப்போம். 4 நேட்ச் கட் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு 3 நேட்ச் போட்டாலும் பரவாயில்ல, 4 நேட்ச் போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நேட்ச் போடாமல் தைச்சிங்கன்னா கீழே வந்து ப்ளாட்டாக வந்து உட்காராது. தைச்சிட்டு பிறகு காமிப்போம் பாருங்கள். கச்சாலி பட்டு மட்டும் ப்ளாட்டாக உட்காந்துட்ருக்கோம். நம்ம தைக்கிறது எல்லாமே ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நம்ம கஸ்டமர் எல்லாமே வந்து நம்மளை தேடி வருவாங்க. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா கஸ்டமர் எல்லாம் தேடி வருவாங்க. நம்ம தைக்கிற மாதிரி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் பாருங்கள். கச்சோல் பட்டை ப்ளாட்டாக உட்காந்துட்ருக்கு பாருங்கள். இப்போ 2 இன்ச்சு வந்து குப்பா பட்டி சிங்கிள் பட்டி அட்டாச் பண்ண போகிறோம். கொக்கி பட்டி ஐப்பட்டி அதை 2 இன்ச்சு வந்து கொக்கி பட்டி பீஸ் எடுத்தோம். ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சிப்போம். ஒரு நூல்லாம் பிடிச்சி தைச்சிங்கன்னா பிச்சுக்கும். அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைங்க. பிடிச்சி தைச்சிட்டு அப்படியே மடிச்சுக்கலாம். இது வந்து 3/4 இன்ச்சு இருக்கும் கொக்கி பட்டிக்கு பக்கம். இப்போ ப்ளாட்டாக வச்சு தைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்பட்டி தைக்க போகிறோம். ஐப்பட்டியை வந்து 1 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம். ஒரு 3 இன்ச்சு பீஸ் வைக்கிறோம். 3 மடிச்சுப்போம். 2 மடிச்சுப்போம். 2 மடித்து வச்சா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுட்டு ஒரு சென்டராக ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு ஓரத்தையல் போட்டுக்கலாம். இது கையால் ஐ கட்டுற மாதிரி இருந்தால் வந்து இப்படியே தைச்சிக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த 5 ஊக்கு வந்து மிஷின்லேயே வச்சுப்போம். இப்போ நம்ம ஐ கட்டு போகிறதால வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம். எப்போயுமே வந்து கொக்கி பட்டி பக்கம் வந்து ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து ரவுண்டாக கழிச்சிக்கங்க. ஸ்ட்ரைட்டாக கழிக்கக்கூடாது. அந்த ரவுண்டாக கழிச்சிக்கங்க. பாருங்கள் ஃப்ரண்ட் எவ்வளோ நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பார்த்து நீங்களும் தைக்கணும். அதுவுமே கீறவே இல்லை, அப்படியே வைக்கிறேன் நான் சும்மாவே. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ணிப்போம். அட்டாச் பண்ணிட்டு நெக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ணக்குள்ளே வந்து 1/2 இன்ச்சு தைங்க. 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் துணி. அந்த 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. நம்ம இடுப்பு இறக்கம் வந்து 15 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த 6 இன்ச்சு பிடிச்சா தான் அது பர்ஃபெக்டாக வரும். சைடில் எதனா துணி இருந்தால் கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள் அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அதில் கட்டிங் நம்மளது கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நம்மளை வந்து கஸ்டமர் தேடி வருவாங்க. நம்மளுக்கு எப்பவுமே நார்மல் ப்ளவுஸு ஏகப்பட்ட வேலை வரும். ஒர்க் ப்ளவுஸ் இந்த தடவை வந்து இப்போ ஒர்க் ப்ளவுஸ் வந்திருக்கு. பார்ப்போம், அதை லைவில் போட்டுடலான்னுக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கோ லைவில் போட்டுருவோம். நான் லைவ் அது ஏன்னா வந்து ஒரு 6 ப்ளவுஸ் வந்திருக்கு நம்மளுக்கு ஒர்க் ப்ளவுஸு. ஒரே லெவலாக ரவுண்டுன்னா அந்த ரவுண்டு வந்து ஒரு நூல் பிடிங்கினா அந்த ஒரு நூலில் வந்து சுற்றி ஒரே நூல் தான் இருக்கணும். எதுவுமே வந்து அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. அதுதான் வந்து ஃப்ரண்ட் தைக்குள்ளும் சரி அந்த கழுத்து பகுதி வந்து கரெக்டாக கழிச்சுப்பேன். பேக் தைக்குள்ள வந்து ஒரே லெவலாக வந்து ரவுண்டாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கழிச்சுப்போம். அப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ணக்கு ஒரே ஃபினிஷிங் இருக்கும். நம்ம அட்டாச் பண்ணிக்குள்ளே அந்த ஃபினிஷிங் கொடுத்தா தான் வந்து நெக்கு பெண்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து குறுக்கு கட்டிக்கலாம். அப்போ தான் வந்து எம்மிங் பிரிச்சிக்காமல் இருக்கும். அதில் குறுக்கு கட்டி வச்சுக்கிட்டோம். அலோ ப்ளவுஸில் வந்து எம்மிங் தான் இருக்குது, அதில் எம்மிங் வைப்போம். ஒருத்தர் பைப்பிங் வச்சுருந்தா அலோ ப்ளவுஸில் பைப்பிங் வச்சுருவோம். டபுள் தையல் ஒன்று இருக்கும். டபுள் தையல் போட்டுருவோம். நம்ம கடையில் தான் வந்து நிறையா மேக்ஸிமம் டபுள் தையல் போட்டுட்ருக்கோம். நெக்குக்கு நிறைய பேர் வந்து எம்மிங் பிரிச்சுக்குதுன்ட்டு டபுள் தையல் போட்டுப்பாங்க.
டபுள் ஸ்டிச்சிங் போட்டால் வந்து லைஃப் வரும். பைப்பிங் வச்சா கூட பேட்டிங் வெளியே தெரிஞ்சிடும். டபுள் ஸ்டிச்சிங் போட்டால் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள். 7 ஃபில்ட் அழகாக ஊசி எடுத்து, மோட்டா ஊசி எடுத்து அழகாக 7 ஃபில்ட்டு ஒரே லெவலாக வைக்கணும். மாற்றி வைக்கக்கூடாது. ஒரு ஃபில்ட்டு ஒரு நூலுக்கு மேலே ஒரு நூல் கீழே இருந்தால் ஒரே இருக்காது. இது லைனிங் ப்ளவுஸ்ன்றதால ரெண்டுமே துணி கரெக்டாக மாட்டுதான்னு பார்க்கணும். மேலே லைனிங் மட்டும் எடுத்து வச்சுட்டா கீழே வந்து பாடி பீஸ் வந்து சுரிக்கும். அதெல்லாம் 2 பீஸும் ஊசியால் கரெக்டாக எடுத்து வச்சு அந்த 7 ஃபில்ட்டு வச்சுப்போம். இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ளவுஸ் இதே மாடலில் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோம். அதுதான் முன்னாடியே காமிச்சேன் நான். அது வந்து கை இறக்கம் வந்து 10 இன்ச்சு. இது வந்து நான் 6.5 இன்ச்சு வரைக்கும் இறக்கும். தைச்சி வச்சு பாருங்கள். தைச்சிட்டு காமிப்பேன் பாருங்கள். 7 ஃபில்ட்டு ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபில்ட்டு வச்சது ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஒரு நூல்னால் அந்த ஒரு நூல் கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஃபில்ட்டு கை தூக்கின மாதிரி நல்லாயிருக்கும். போட்டு பார்த்தாங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம ஃபினிஷிங் எல்லாமே தைச்சோன்னா வந்து யார் தைச்சதுன்னு கேட்பாங்க. அப்படி தப்பு நம்ம ஃபினிஷிங்கு சைடெல்லாம் செக் பண்ணிட்டோம். நீங்களும் பார்த்து ஃபினிஷிங் நல்லா தைங்க. தைச்சிட்டு ஈஸியாக கற்றுக்குங்க. ஏழு ஃபில்ட்டு ஒரே லெவலில் வைங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு முன்னாடி நிறுத்திங்க. அந்த 1.5 இன்ச்சு வந்து கரெக்டாக அந்த 7 ஃபில்ட்டு வச்சுங்க. 1 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சு ஃபில்ட்டு தான். அந்த 2 இன்ச்சு ஃபில்ட்டை வந்து அழகாக ஃபில்ட்டு கொடுத்துட்டு வந்துடணும். இந்தாண்ட ஸ்லீவில் 7 ஃபில்ட்டு கொடுக்குறீங்கன்னா இன்னொரு சைடும் வந்து அந்த 7 ஃபில்ட்டு தான் இருக்கணும். ஒரு பக்கம் கம்மி ஒரு பக்கம் ஜாஸ்தி வைக்கக்கூடாது. ஒரே லெவலில் வைக்கணும். டபுள் தையல் போட்டுங்க. 1/2 இன்ச்சு பிடிங்க. ஸ்லீவ் அட்டாச் வந்து எப்போவுமே 1/2 இன்ச்சு பிடிங்க. நீங்கள் கட்டிங் பண்ணக்குள்ளேயும் சரி, அந்த ஸ்லீவ்லையும் சரி, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற துணியிலும் சரி கரெக்டாக வச்சுங்க. பாருங்கள், ஃபுல் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபில்ட்டு. இந்த மாதிரி வச்சு ஈஸியாக தைச்சி பாருங்க. இப்போ ஓரலாக் போட்டு வந்துடலாம். போட்டு வந்தாச்சு. நம்ம வந்து எப்பவுமே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணோடனே வந்து ஸ்லீவும் சைடும் ஓரலாக் போட்டு வந்துடுவோம். ஏன்னா வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக போட்டால் வந்து அந்த ஸ்லீவில் வந்து ஒரு 1 இன்ச்சு வந்து ஓரலாக் போடாமல் இருப்போம். அது நல்லா இருக்காது. அதால் வந்து ஃபினிஷிங் போயிடும். அதால் வந்து ஃபினிஷிங் நம்மளது நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்லீவ் அட்டாச் பண்ணோடனே போய் ஸ்லீவும் சைடும் ஓரலாக் போட்டு வந்துடுவோம். அப்புறமேட்டு தான் வந்து சைடே வந்து தைப்போம். இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ப்ளவுஸு. ஒரு 1/2 மணி நேரத்தில் ஈஸியாக வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம். டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு வந்து டாட் பிடிச்சா போதும். ரொம்ப கம்மியாகவும் பிடிக்காதீங்க, ரொம்ப அதிகமாகவும் பிடிக்காதீங்க. ஒரு 4 இன்ச்சுக்கு டாட் போட்டால் போதும். ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி அளவு ப்ளவுஸ் செக் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ வந்து பிடிச்சிப்போம். பிடிச்சிட்டோம்னா லாஸ்ட்டாக செக் பண்ணுவோம். இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ டேப் வச்சு அளந்துக்கலாம். 34 இன்ச்சு இடுப்பு இருக்குது. கை லூஸ் வந்து 14. இதுதான் மெயின் அளவு, லாஸ்ட்டு ஃபைனல் அளவு. இடுப்பு அளவு சுற்றளவு வந்து 34 இருக்குது. கை லூஸ் வந்து 14 இருக்குது. இதுதான் மெயின் அளவு ப்ளவுஸ் தைக்கக்குள்ளே. மிச்சம் எல்லாமே நான் சொல்கிற அளவு ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம கட்டிங் பாருங்கள். இது நாட்டு முன்னாடியே தைச்சி வச்சிட்டோம். இப்போ நாட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நாட்டு அட்டாச் பண்ணக்குள்ளே ஷோல்டர் ஜாயின்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுலேருந்து வைங்க. 2.5லேருந்து வைக்கலாம். அதுக்கு ரொம்ப கீழே வைக்காதீங்க, ரொம்ப மேலேயும் வைக்காதீங்க.
ஷோல்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சு நாட் வச்சுக்கங்க. வச்சாச்சு, முடிச்சாச்சு நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். நம்ம ஸ்டிச்சிங்கும் சரி, நம்ம ஃபினிஷிங்கும் சரி பக்காவாக இருக்கும். பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. நீங்கள் கற்றுக்கணுன்ற ஒரே நோக்கில் தான் போட்டுட்ருக்கேன் வீடியோ. ஓகே, பாய் நண்பர்களே.